எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கும். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டால் இன்பநிலை தானே வந்தெய்தும் பராபரம். இந்த பாரம்பரியமிக்க பள்ளியை 103 ஆண்டுகள், அவ்வளவு சிறப்பு மிகுந்த பள்ளியை இன்றைக்கு மிகச்சிறப்பாக தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தி செல்கிற எனது இனிய நண்பர் திருமிகு வெங்கடாச்சலம் அவர்கள் MA, MEd, MPhil என்று பல படிப்புகளுக்கு சொந்தக்காரர், அறிவுக்கு சொந்தக்காரர் திரு வெங்கடாச்சலம் அவர்களையும், இனிய ஆசிரியர் பெருமக்களையும், மாணவ செல்வங்களான உங்களையும் முதலிலே வணங்குவதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கேட்டுட்டீங்களே? அது நான் இந்த பள்ளியில் நிறைய நாட்களாக என்னுடைய அவர் சொன்னது மாதிரி LICங்கிற ஒரு மாபெரும் நிறுவனத்தில் 40 ஆண்டுகள், என்ன நிறுவனத்துக்கு பேர் என்ன, பணியாற்றி பணி நிறைவுக்கு பிறகு மாணவ செல்வங்களுக்கு நம்ம கற்றதை பகிர்ந்துக்கலாம். பகிர்தல் இன்பம்ங்கிறாங்க. என்ன இன்பம்? என்ன இன்பம்? பகிர்தல் இன்பம். அந்த பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நிறைய பள்ளி கல்லூரிகளில் நான் பயிற்சி வகுப்புகள் இது மாதிரி எடுக்கிறேன். அது வாலண்டரி தான். சில கல்லூரிகளுக்கு சார்ஜ் பண்ணுறோம், அவங்களே கொடுத்தா தான் சரியா. கிடைக்கிறதெல்லாம் என்ன, பொன்னாடைய இந்த புத்தகங்கள். பொன்னாடையிலேயே 2-3 பொன்னாடை இருக்குது. இந்த பொன்னாடை போத்திக்கிட்டு படுக்கலாம், தோட்டிக்கலாம். சில பொன்னாடை என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், வேறு யாருக்காவது போத்தலாம். அது ஒன்று தான் செய்யலாம். அதுவும் அது என்ன நோக்கத்தை சொல்கிறேன். எனக்கு உங்களை சந்திக்கிறதுங்கிறதான் நோக்கம். அதை நான் 2-3 முறை இங்கே கேட்டேன். சாரு சூழல் அமையலை, மழையாக போச்சு, இங்கே உட்கார்றதுக்கு இடமில்லை, அந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போ இந்த நகரத்தார் பரிபாலன சங்கம்னு இந்த சங்கம் இருக்குல்ல, அதனுடைய கீழ் தான் இந்த பள்ளிகள் 5 பள்ளிகள் வருது. அதனுடைய தலைவராக ஒரு ஆற்றல் மிகுந்த 80 வயது இளைஞர் இன்றைக்கு தலைவராக இருக்காங்க. தெரியுமா உங்களுக்குலாம் அவங்கள? கொட்டாவி வருதா என்னவா? யார்? முத்துக்கருப்பன் செட்டியார் அவர்கள். தெரியுமா அவங்கள? இங்கே தலைவர், இந்த இதுகளுக்கு தலைவர். நீங்கள் அன்றைக்கெல்லாம் ஆண்டு விழாவெல்லாம் எத்தனை பேர் வந்தீங்க? அப்புறம் என்னமோ உட்கார்ந்துருக்கீங்க. அவர் தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? அவர் படைப்பிரிவில் இருந்தவர், ஆர்மி, அதாவது ஏர்ஃபோர்ஸில் இருந்தவர். அதற்கப்புறம் மிகப்பெரிய நிறுவனமான வெங்கடேஸ்வரா அப்படிங்கிற இன்ஜினியரிங் காலேஜில் பிரின்சிபலாக இருந்தவர். பணி நிறைவுக்கு அப்புறம் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி 80 ஆண்டுகள் நாங்கள்லாம் அவரை பார்த்து ஓட விரும்புகிறோம். இன்றைக்கு ஆக்டிவாக இருக்கு. அவங்க நான் பக்கத்தில் இருக்க ஸ்கூலுக்கு ஆண்டு விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக என்னை அழைச்சிருந்தாங்க. அதற்கப்புறம் இன்றைக்கு முத்தமிழ் மன்ற விழா மத்தியானம் இருக்குது உங்களில், அதுக்கும் கூப்பிட்டாங்க. அப்போ காலையில் உங்களுக்கு இந்த ஒரு பயிற்சி வகுப்பு மாதிரி இதை ஏற்பாடு பண்ணி நமது பெருமை மிகு தலைமை ஆசிரியர் அவர்களிடம் ஒப்படைத்தார்கள். அவங்கள ரொம்ப நாள் இதுக்கு ஒரு வாய்ப்புக்கு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு அந்த வாய்ப்பு அமைந்திருக்கிறது. பொண்ணு கிடைச்சாலும் கிடைக்க மாட்டா உங்களுக்கெல்லாம் தம்பிகளா, கண்ணுகளா? இன்னைக்கு பொண்ணு கிடைக்குமா? கிடைக்கல. நிறைய சமுதாயத்தில் தெரியுதா? நீ உன்னை தகுதி பண்ணிக்கிட்டு தான் கிடைக்கும். பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதும்பாங்க,
இந்த அருமையான ஒரு புதன்கிழமையில் உங்களை எல்லாம் சந்திக்கிற பெருவாய்ப்புக்கு முக்கியமாக என்னுடைய நன்றியை திருமிகு முத்துக்கருப்பன் செட்டியார் அவர்களுக்கும் ஆசிரியர் பேராசிரியர் திருமிகு வெங்கடாச்சலம் அவர்களுக்கும் இனிய நண்பர்களான உங்களுக்கும் தெரிவிச்சுக்கிறேன். சரியா? போதும், கைதட்டலாம், நிப்பாட்டு. எங்கே ஆரம்பித்தா எங்கே நிப்பாட்டணும்னு தெரியணும். சரியா? அதான் கெட்டிக்காரத்தனம். ஆரம்பிக்கணும், ஆரம்பித்ததை எவ்வளவு தூரம் போகணும், எங்கே நிப்பாட்டணும். நிறைய ஆங்கில நூல்களை சொல்கிறேன். இந்த 2 பேரை ஏன் எழுதியிருக்கேன்னா, நீங்கள் எதையோ யூடியூப்பில் தேடுறீங்க. இந்த 2 பேர் தேடுனீங்கன்னா கிட்டத்தட்ட 400 உரை இருக்கு. என்னுடைய உரைகள் எத்தனை உரை இருக்குங்கிற 400 இருக்கு. தமிழ் சார்ந்தும் பயிற்சி சார்ந்தும் ஆங்கில நூல்களை தமிழில் சொல்லியும் அந்த மாதிரி இருக்கு. முடிஞ்சா கேட்டு பாருங்க. சரியா? இன்றைக்கு ஒரு திருக்குறளை வச்சுட்டு உங்களோட பேசலாம் அப்படின்னு நினச்சேன். நிறைய சப்ஜெக்ட்ஸ் நிறைய மாதிரி பேசுகிறோம். இன்றைக்கு எதை பேஸ் பண்ணுறோம்? அதில் இப்போ 2 பகுதியாக வச்சுக்கோங்க. உங்கள் நோட்டு கொண்டாட சொல்லியிருக்கேன். நோட்டு அப்படிங்கிறது, எழுதுதல் அப்படிங்கிறது கற்றல் முறையில் மிகச்சிறந்தது. என்ன? எழுதுதல். இப்போ நான் சொல்கிறத செய்கிறீங்களா? என்ன பண்ணணும்? என்னப்பா பண்ணணும்? அப்படியே பார்க்காத, குறுகுறுன்னு பார்த்தா பயமாக இருக்கு. சரி, இங்கே பாருங்களேன். உங்களுடைய ப்ளீஸ் புட் யுவர் இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஆன் யுவர் சீக். செய்ங்க, எல்லாரும் செய்ங்க. ஒன்றும் பேச்செல்லாம் வேண்டாம். புட் யுவர் இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஆன் யுவர் சீக். இஸ் இட் இண்டெக்ஸ் ஃபிங்கர்? இதா இண்டெக்ஸ் ஃபிங்கரு? இதுக்கு பேர் என்னப்பா? இண்டெக்ஸ் ஃபிங்கர் தான் இதப்பா. அது இதா சீக்கு? ஏது இது? அப்போ எப்படி செஞ்சுருக்கணும்? எப்படிப்பா செஞ்சுருக்கணும்? இப்படி செஞ்சுருக்கணும். ஆனால் என்ன செஞ்சீங்க? என்னுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? சொல்கிறத செய்ய சொல்ல. நீங்கள் என்ன பண்ணீங்க? ஐ ஹியர் ஐ ஃபர்கெட்டுங்கிற. ஐ ஹியர் ஐ ஃபர்கெட். நான் கேட்கிறேன், மறந்து விடுகிறேன். ஐ ஹியர் இந்த ஃபோட்டோஸை இந்த பையங்களோட எனக்கு 2-3 எடுத்து கொடுங்க. ஐ ஹியர் ஐ ஃபர்கெட். அப்போ முதல் சொல் எழுதித்தான். அந்த இதுக்கு குறளுக்கு கீழே ஹியர்னு எழுது. HEAR ஹியர்னு எழுதுறா கண்ணா. நோட்டே திறக்கலை. ஹியர் கேட்கிறேன், மறந்து விடுகிறேன். நிறைய பேர் கேட்டுட்டு என்னடா நம்மளை இங்கே கெட்டு இப்படி நெருக்கமாக உட்கார வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறியா? எழுது கண்ணா. இந்த குறள் எழுதுனியா? இங்கே கொடு. குட், பாராட்டு தம்பி. உன் பேர் என்ன? நல்லா எழுத்து நல்லா இருக்கு. அஜய் அப்படின்னா என்னப்பா பொருள்? அஜய் என்னப்பா பொருள்? ஜெய் வெல்ல முடியாதவன் அர்த்தமா? என்ன நீ என்னடா ஜெய்? அதாவது ஜெயினா யாராவது ஜெயிப்பாங்க, அஜய்னா இவரை யாரும் வெல்ல முடியாதான். வெள்ளம் இல்லை, கடிச்சிருக்கிற வெள்ளம் இல்லை. என்ன இது? வெல்ல முடியாது ஒன்று அப்படின்னா என்ன பொருள்? நிகரற்ற பொருளாம். என்ன பொருள்? நல்லா எழுதியிருக்க. சரியா? தேங்க்ஸு சார், மகிழ்ச்சி. அப்போ இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? ஐ ஹியர் ஐ ஃபர்கெட். நான் கேட்கிறேன், மறந்து விடுகிறேன். ஹியருக்கு கீழே சீன்னு எழுது. SEE. சீனா என்ன?
நான் பார்க்கிறேன், நினைவில் வைத்திருக்கிறேன். நீங்கள் அதெல்லாம் எழுதணுங்கிறது இல்லை. இந்த 3 சொல்ல எழுதிட்டு மிச்சத்தை மனசில் எழுதிக்க. ஐ ஹியர், ஐ ஃபர்கெட். நான் கேட்கிறேன், ஐ see, remember. குட். ஐ do, ஐ understand. do கீழே எழுத வேண்டியது என்ன? do. understand. நான் செய்கிறேன், புரிந்து கொள்கிறேன். சரியா? நீ ஒரு செயல்ல இருந்தா நிகழ்காலத்தில் இருக்காய்னு அர்த்தமா? என்ன காலத்தில் இருக்கணும்? என்ன காலத்தில் இருக்கணும்? பீயிங் இன் த பிரசன்ட். பீயிங் இன் த நிகழ்காலம். செய்தல் எழுது. நிகழ்காலம் பிரசன்ட். பீயிங் இன் த பிரசன்ட். நீ ஏதாவது கேட்டால் ஏதோ நினைக்கிற, கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுவேன். அப்போ எதிர்காலத்துக்கு போயிடுறான். இல்லைன்னு வச்சுக்கோ, எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். நேற்று அவங்க திட்டுனாங்களே, இவங்க பண்ணாங்களே, அந்த பொண்ணு சிரிக்காமல் போயிடுச்சே, என்னென்னத்தையோ நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. சரியா? அப்போ எந்த காலத்தில் இருக்க? பாஸ்ட் டென்ஸில். குட். நான் இப்போ இருக்குன்னு என்ன சொல்கிறேன்? எழுதுகிற போது நான் இப்போ பேசுகிறேன். நான் எந்த காலத்தில் இருக்கேன்? நான் எதிர்காலத்தில் இல்லை, பாஸ்ட் டென்ஸில் இல்லை. இன்று, இப்பொழுது. செயல் 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 நன்றேன்னு திருக்குறள் என்ன சொல்லுது? செயல் ஒல்லும் வகையான் இயன்ற வழிகளிலெல்லாம் செய்தல் நன்று. ஐ டூ, ஐ அண்டர்ஸ்டாண்ட். புரியுதா? அப்போ அதனால தான் எழுத சார். எழுதி வைக்கிறத பற்றி பின்னாடி பேசப்படும். இப்போ ஒரு திருக்குறள் தான் நம்ம வச்சுக்க போகிறப்ப, இது நான் நிறைய ஆங்கில பயிற்சிகள் எடுக்கிறேன். என்ன பண்ணுவோம்? தலைமை. தலைவருக்கு என்ன பொருள்? என்ன ஆங்கில சொல்லு? தலைமை. லீடர். சரியா? அப்போ LEADE அந்த இதில் எழுதிக்குவோம். எல் அப்படின்னா அதுக்கெல்லாம் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் பொருள் சொல்லுவேன். அது ஆங்கில பயிற்சிகள் பல இடங்களில் எடுக்கிறேன். இன்றைக்கு நான் எதை வச்சுக்கிட்டு பயிற்சி சொல்லலாம்னு நினைக்கிறேன்? திருக்குறளை வச்சுக்கிட்டு சொல்கிறேன். இப்போ அறிவு, அறிவின்மை. இப்போ என்ன என்ன யாருடைய தொழிலை பற்றி எழுதியிருக்கோம்? யாருடைய தொழிலை பற்றி எழுதியிருக்கோம்? யாருடைய தொழில்? பேதை தொழில். பேதை. அந்த பேதைன்னு எழுது பார்க்கலாம். பேதைனா யாரு அப்படின்னு உனக்கு மனசில் தோணுதோ அவரை எழுது. பேதைனா பொருள் எழுத சார், வேற ஒன்றும் இல்லை. உனக்கு அந்த பேதைக்கு பொருள் தெரியுதான்னு பார்க்கறதுக்காக. பேதைனா என்ன? பொருள் எழுதிக்க. பேதைக்கு பொருள் எழுதுனியா? பேதைக்கு பொருள் எழுதப்பா. உன் மனசில் பேதைனுங்கிற ஒரு வார்த்தைக்கு என்ன பொருள்? ஆங்கிலத்திலேயோ தமிழ்லையோ. தொழில். தொழில்னா உனக்கு தெரிஞ்சிடும். அவன் விட்டு வேலை. பேதைனா யாருன்னு எழுது. இந்த பேதைங்கிறதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு சொல் இருக்குல்ல, எதிர்ப்பதம் இருக்குல்ல, அதை இதுக்கு நேர எழுது. இன்டூ போட்டு அதை எழுது பார்க்கலாம். பேதைனா யார்? இப்போ பேதைனா யாருன்னே தெரியாட்டி ஒன்றால் எழுத முடியாது. பேதைனா தமிழில் சொன்னால் ஒரு இது கஷ்டமாக இருக்கு. ஆங்கிலத்தில் சொல்கிறேன். FOOL. என்ன? முட்டாள். என்ன? தமிழ்லே சொல்லிடுவோம். சரியா? அதற்கு எதிர்ப்பதம் என்ன? எழுது. எழுதுடா கண்ணு. இப்போ எல்லாம் இங்கே எழுதுறதெல்லாம் மனசில் எழுதுறது வேறு. இது ஒரு கற்றல் முறை. இது அதனால தான் ஆசிரியர்கள் மிச்சம் இருந்தால் வந்து இருக்க சொல்லலாம்னு சொன்னேன். சார் நீங்கள் 3 பேர் இருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா ஒருமையும் தான் கற்ற கல்வி எழுமையும் ஏமாப்புடைத்துறார். 7 பரப்பு இருக்கா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனால் எழுமைங்க நான் தமிழில் அதிகம்னு அர்த்தம். சரியா? நிறைய பேருக்கு போகுது. இன்னும்
மேடத்துக்கு 30 ஆண்டு சர்வீஸ் இருக்குது. எத்தனை 1000 பேரை அவங்க பார்க்க போகிறாங்க. அது எழுமையும் ஏமாப்புடைத்து ஒருமையுள், இந்த திருக்குறள் யாராவது சொல்லுங்கள கேட்டு போகிறேன். ஒருமையுள் தான் கற்ற கல்வி எழுமையும் ஏமாப்புடைத்து. எத்தனை பேருக்கு சொல்ல போறீங்க? உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்ல போறீங்க, உறவினருக்கு சொல்ல போறீங்க, சரியா? அப்போ ஒரு குறளை வச்சு பேசலாம். இதுக்கு எதிர்ப்பதை என்ன? அறிவு, அறிவாளி, அறிவு. அறிவுக்கு அறிவுன்னு எழுதி அறிவுன்னு எழுது. அறிவு என்ன செய்யுமா? நன்றின் பால் உயிப்பது அறிவு. நான் பேசுறதெல்லாம் திருக்குறள் சொல்றேன், அது மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸோட சேர்த்து சொல்லலாம், சரியா? அறிவுக்கு பக்கத்துல நன்றின் பால் உயிப்பது அறிவு. அறிவு என்ன பண்ணுது? நன்றின் பால் உயிப்பது. நான் எழுதுனா எனக்கு அப்புறம் அப்படி திருப்பி டைம் ஆகுது. நன்றின் பால் உயிப்பது அறிவு. நன்றி பால், ரைட்டு, கரெக்ட். உயிப்பது ஊனா ஈயன்னா இப்பன்னா பானா தூணா உயிப்பது அறிவு. நன்றின் பால் உயிப்பது அறிவுனா என்ன பொருள்? அது ஒரு டைரக்ஷன் தருது. என்ன தருது? பக்கத்தில் எழுது, ஆங்கிலம் சொல்லு சேர்த்து. டைரக்ஷன். அது என்ன தருது? அறிவு உனக்கு என்ன டைரக்ஷன் தருது? டைரக்ஷன். எத்தனை டைரக்ஷன் இருக்கு? 8 1000 வழிகள், சரியா? ஆனால் திசைகள் 8 திசை சொல்கிறோம், 4 திசை சொல்கிறோம், சரியா? டைரக்ஷன் தரலாம். நன்றின் பால் உயிப்பது, உங்களை நல்ல வழியில் செலுத்துறது அறிவு, சரியா? இப்போ இப்படி ஒரு கோடு போட்டு இப்படி ஒரு கோடு போடுங்களே, இந்த மாதிரி. அதுக்கு கீழே சரியா? இது இப்போ நார்மலாக என்ன? நார்த்து, இது சவுத்து, இது ஈஸ்ட், இது ஓகே. இப்போ இந்த இடத்துல நீ நிற்கிற. எந்த இடத்துல நிற்கிற? நடுவில் நிற்கிற, சரியா? ஒரு பக்கம் இந்த நார்த்து பக்கம் இருக்குல்ல, அது அப்படியே வழுன்னு அருமையான ரோடு. ஆனால் மரங்கள் எல்லாம் இல்லை சைடில், சரியா? அதை கட் பண்ணு. இந்த ஈஸ்ட் பக்கம் இருக்குல்ல, அதுவும் வழுவழுன்னு ரோடு, அதில் அடர்ந்த மரங்கள் இருக்கு. அதுக்கு எதிர்ப்பாக இருக்குல்ல, அது கொஞ்சம் கரடு முரடான ரோடு. இந்த சவுத் இருக்குல்ல, அது கரடு முரடான ரோடு, மரங்கள் இல்லை. நீ நல்ல கேள்வி, புரியுதா? எந்த இடத்துல நிற்கிற? எந்த பாதையை தேர்ந்தெடுப்பாய்? கேள்வி என்ன? எந்த பாதையை தேர்ந்தெடுப்பாய், சரியா? கீழே எழுது. ஒருத்தரும் பேசலாம் வேண்டாம், அடுத்தவனையெல்லாம் பார்க்க வேண்டாம். இந்த 4 பாதையில் எந்த பாதை அப்படின்னு அதை மாத்திரம் எழுது. நார்த்தோ சவுத்தோ. நார்த்து வழுவழுன்னு இருக்கு, ஈஸ்ட்டு மரங்களோட இருக்கு, இது பரவாயில்லாமல் இருக்கு, மரங்களோட கரடு முடமாக இருக்குது. எந்த பக்கம்? சவுத்து. எந்த பாதையை தேர்ந்தெடுப்பாய்? எந்த பாதையை தேர்ந்தெடுப்பாய் கண்ணு? ஈஸ்ட். அதாவது வலுவலுன்னு இருக்கான், மரமெல்லாம் இருக்கான். அப்புறம் தம்பி எந்த பாதையப்பா எடுத்த? ஈஸ்டா? எந்த பாதையை எடுக்கணும் யோசிங்க. எந்த பாதையை எடுக்கணும்?
நன்றின்பால் வீழ்ப்பது அறிவு. எந்த பாதையை தேர்ந்தெடு? நீ எங்க போகணும்னு நினைக்கிறியோ அதுக்கு போற பாதையை எடுக்கணும். டைரக்ஷனு வலுவலுன்னு இருக்கிறதுனால எங்கேயாவது போய் ஒரு படத்துல திருப்பதியில் போய் நிற்பாங்க, அந்த மாதிரி. அப்போ எந்த பாதையை தேர்ந்தெடுக்கணும்? தம்பி எத்திரிங்க, உங்களை தான் எத்திரிங்க, பேரண்டா மகாசா பிரகாஷ், நல்லா சொல்லுப்பா. கண்ணைப்பார், கண்ணைப்பார் சிரி. என்ன பண்ண? கண்ணைப்பார் சிரி. சரியா? யாரை பார்த்தாலும் அதை பற்றி அப்புறம் தேர்தல் இருந்தாலும் சொல்கிறேன். சரியா? எந்த பாதையை தேர்ந்தெடுப்ப? கரடு மலை. எந்த பாதையை தேர்ந்தெடுப்பீங்க? எங்கே போகணுமோ அங்கே இல்லையாப்பா தேர்ந்தெடுக்கணும். டைரக்ஷன் எங்கே இருக்கோ அங்கே தான். பாதை வலுவலுன்னு இருக்கு, குழு குழுன்னு இருக்கு, டாஸ்மாக் இருக்கு. எந்த பாதையை தேர்ந்தெடுப்ப? நன்றின் பால் உயிர்ப்பது அறிவு. ஏது நல்ல விஷயமோ, எது நமக்கு வேண்டுமோ அந்த டைரக்ஷனை தேர்ந்தெடுக்கணும். இப்போ உட்காருங்க, கேட்டுங்க. நீங்கள்லாம் தூங்கிடாமல் இருக்கிறதுக்காக அப்போதைக்கு அப்போதைக்கு கேள்வி கேட்குறேன். இது ஒரு கற்றல் முறையில் நடுவில் கேள்விகள், குட்டி கதைகள், இதுகள்லாம். இப்போ முட்டாள்னு ஒருத்தர் இருக்கார். இதுக்கு எதிர்ப்பதமாக இருக்கிறது அறிவு. அறிவு நன்றின்பால் வீழ்ப்பதம். ரெண்டாவது கீழே அற்றம் காக்கும் கருவின்னு எழுது. அற்றம் காக்கும் கருவி. என்னையா சொல்றிய? அற்றம், அற்றம் எழுத தெரியாதா? அற்றம் காக்கும் கருவி, 3 சொல்லுதான் சொல்லியிருக்கேன். அறிவுங்கிறது என்னவா? அற்றம் காக்கும். அற்றம்னா என்ன பொருளா இருக்கும்னு யோசிச்சு எழுதுங்க. இங்கிட்ட தள்ளி அற்றம்னா என்ன பொருளா இருக்கும் அப்படின்னு நீங்களா. இப்ப இந்த வகுப்பு நமது வெங்கடாச்சலம் சார் சொன்னது மாதிரி இது நாளைக்கு எழுத போற பரீட்சைக்கு மாத்திரம் இல்லை. இன்னும் 70 ஆண்டுகள் 80 ஆண்டுகள் நீங்க வாழப்போற வாழ்க்கைக்கு நான் கேளு. 74 வருஷம் ஆகுது எனக்கு. என்னுடைய 74 வருஷத்துடைய அனுபவம் 40 ஆண்டுகள். ஹலோ, 40 ஆண்டுகள் மாபெரும் நிறுவனத்தில் ஒரு உயர்ந்த பதவியில் இருந்த அனுபவம். இந்த 10 வருஷங்களில் கிட்டத்தட்ட உங்களை போல 40,000 மாணவ செல்வங்களை சந்தித்த அனுபவம். கிட்டத்தட்ட 400 உரைகள் யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் தந்த அனுபவம். அதையெல்லாம் சேர்த்து உங்களுக்கு இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரியா? அதனால இந்த அனுபவம் முன்னாடி போகிறவங்க உங்களுக்கு பள்ளத்தில் விழுந்தான்னு வச்சுக்கோ, போய் விழுவியா? யார் விழுவா? பேதை விழுவா. நீ விழிச்சுக்குவ. சரியா? சரி, ஒரு வெற்றி பெற்றவர், இவ்வளவு படித்தவர்கள், அவர்கள் போன பாதை. மனிதன் மறைந்து போகலாமா? கண் போன பாதையில், கண் போன பாதையில் மனம் போகலாமா? மனம் போன பாதையில் மனிதன் போகலாமா? சரியா? மனிதன் போன பாதையை மறந்து போகலாம். எந்த மனிதர்கள்? காந்தி மாதிரி மாமனிதர்கள் போன பாதை, வெற்றி பெற்றவர்கள் போன பாதை, டைரக்ஷன், அறிவு. என்ன அற்றம்னா துன்பம்னு அர்த்தம். பக்கத்தில் அற்றம்னா என்ன பொருள்? அற்றம்னா துன்பம், துன்பமான அதுல இருந்து உன்னை காக்கிறது அறிவுங்கிற. நான் சொல்ல திருக்குறள் சொல்லுது, அற்றம் காக்கும் கருவி. உன்னை எதுக்கு போக விடாம காக்குது? துன்பத்துக்கு போக விடாம, துயரத்துக்கு போக விடாம காக்கிற கருவி பேர் என்ன? அற்றம், அறிவு.
சரி, இப்போ முட்டாய் என்னென்னலாம் செய்வேன்னு தெரிஞ்சா அதுல இருந்து தெரியாம பள்ளம் செய்யாம நம்ம எங்கே போவார்? அறிவாளி. அவர் காட்டுற பாதைக்கு போ. என்னென்னலாம் செய்வானா? இப்போ 4 சப்ஜெக்ட் நான் இதை 4 குரூப்பாக்கி உங்களை எல்லாம் பேச வச்சு திருப்பி பேச வைப்பேன். இப்போ இது டைம் இல்லை, ஒரு கொஞ்ச நேரத்தில் முடிக்க வேண்டும். அதனால் நாணாமை அப்படின்னு எழுதி உன் மனசில் எதற்கெல்லாம் நாண வேண்டும், எதற்கெல்லாம் வெட்கப்பட வேண்டும் அப்படின்னு எழுது. எதற்கெல்லாம் என்ன பண்ணணும்? வெட்கப்படணும், நாணணும், அஞ்சணும். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை. என்ன இதுக்கெல்லாம் நாணம் அடையணும். அற்றம் காக்கும் கருவி எது? அறிவு. சரியா? எதுக்கெல்லாம் நாணம்னு இப்போ எழுதுங்கப்பா. கொஞ்சம் நேரம் என்ன உங்களை தான் எழுத சொல்கிறேன். நாணுதல், வெட்கப்படுதல், எதுக்கெல்லாம் நாணணும், எதுக்கெல்லாம் நாணணும்னு நீங்கள் எழுதுங்க. 1 நிமிஷம் தர்றேன். இது ஒரு யோசிக்க வைக்கிற வகுப்பு. எதுக்கெல்லாம் வெட்கப்படணும் எழுது. எதுக்கு வெட்கப்படும் சொல்லு. தப்பு செய்தால், அருமை, நல்லதான் சொல்ற, எழுது. தவறு செய்தால் எதுக்கெல்லாம் வெட்கப்படணும்? அம்மா அப்பாவை எதிர்த்து பேசுனா, ஆசிரியரை போறேன்னு சொன்ன, போயிட்டு வரீங்களா? தேங்க்ஸ். கொஞ்சம் நேரம் இருந்தீங்கன்னா இன்னும் கூட இதுவாக இருக்கும். போயிட்டு வாங்க. அல்லது வேறு யாராவது ஆசிரியர் இருந்தாலும் வர சொல்லு. சரியா? எதுக்கெல்லாம் பண்ண சார்? நாணாமை. சரியா? படிப்பாவத்துக்கு அஞ்சுறது, நாணாமை, வெட்கப்படுதல், நல்ல மதிப்பெண் எடுக்காட்டி கொஞ்சம் இது இருக்கும். அந்த நாணம் உனக்கு என்ன தரணும்? தொடர்ந்து நான் செயலாற்றணும் அப்படிங்கிற ஞானத்தை தரணும். புரியுதா? இப்போ ஒரு கதை சொல்கிறேனே, ஒரு கதை. என்ன கொஞ்சம் சோர்வா தெரிஞ்சா கதை சொல்லவா? சோர்வா தெரியலையே. ஒரு இடத்துல 2 கற்கள் கிடந்துச்சான். என்ன கிடந்துச்சு? சிலை செய்யணும்னாங்களாம். சிலை செய்யணும்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டுச்சான். ஒரு கல் உளியால் தட்டி தட்டி வேண்டாத பகுதிகளை நீக்கிற போது அழகான சிலை உருவாகிறது. எப்ப சிலை வருது? என்ன வருது? சரியா? இந்த கல் சொல்லிச்சோம், அடிப்பீலா, வலிக்கும், அதுவும் உளியால் அடிப்பீலா, மாட்டேன். இன்னொரு கல்ல கேட்டாங்க. அது சரின்னு தெரிஞ்சு அதுக்கு தட்டி தட்டி வேண்டாத பகுதிகளை நீக்கி மிக அழகான ஒரு சிலையை உருவாக்கினார். அதை கொண்டு போய் கற்ப கிரகத்தில் வச்சாங்க. பன்னீர் அபிஷேகம், பால் அபிஷேகம், எல்லா அபிஷேகமும் நடந்துச்சு. அப்புறம் என்னிடத்தையோ போட்டு அலங்காரம் பண்ணுறாங்க. இல்லை, அலங்காரம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வழிபட்டாங்க. அதுக்கப்புறம் வெளியில் வந்தாங்க. வந்தால் இந்த செதுறு தேங்காய் உடைக்கணும்ல, சூரத்தேங்காய், அதுக்காக இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்தாங்க. ஒரு கல் மாட்டிடுச்சுல, அதை தூக்கி போட்டாங்க. நச்சுன்னு முதடி, நச்சுன்னு வாழ்க்கை பூரா அடி. என்னாச்சு? வாழ்க்கை பூரா அடி. 2 ஆண்டுகள். இந்த கதை பிடிச்சிருந்த கதை கை தட்டுங்க. இதனுடைய
கருத்தை யாராவது ஒரு பையன் எந்திரிச்சு சொல்லு. யாராவது ஒரு பையன் டக்குனே தெரியும், சும்மா சொல்லு. சொன்னதை தான் சொல்ல போறேன். வாழ்க்கை பூரா கொண்டாட்டமா இருக்கணுமா திண்டாட்டமா இருக்கணுமா? இருக்கணும். குட். அதுக்கு என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? அதாவது வேண்டாத பகுதிகளை நீக்கிக் கொள்கிற போது அழகான சிலை உருவாகிறது. வலி தாங்கும் கல்தான் சிலையாகிறது. வலி தாங்கும் கல்தான் சிலையாகிறது. தம்பி, இந்த பாட்டில் திறந்து கொடு. வலி தாங்கும் கல்தான் சிலையாகிறது. ஏதாவது ஒரு லீனா போடுற போற, அதுக்காக இந்த லீனா போட்டு வலி தாங்கும் கல்தான் என்ன ஆகுது? அதை தாங்கிக்கிங்கன்னு சொல்ல வர. அப்ப கொண்டாட்டமா இருக்கு வாழ்க்கை. உங்களை இந்த 2 ஆண்டுகள் அருமையான இந்த ஆசிரியர் பெருமக்களிடம் ஒப்படைத்து நீங்கள் ஒப்படைக்கணும். உங்களை தகுதிப்படுத்திக் கொள்கிற போது வாழ்க்கை கொண்டாட்டமாக இருக்கிறது. தகுதிப்படுத்திக்காம இருந்தா அதுக்கு நானும். எதுக்கு நான சொல்றேன்? எதுக்கு நானும்? உங்களை தகுதிப்படுத்திக்காம இந்த காலத்தை ஏதோ மாடு பின்னாடி ஓடுறது, அவன் காசை வாங்கிக்கிட்டு பிக் பாஸ்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கேன், நம்ம அதை ஆடு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ணோட அவன் பேசினேன், இந்த பொண்ணோட இவன் பேசினேன்னு. அவன் எப்படி இருக்கான்? பேசி பேசியே 40 லட்சத்தை ஒருத்தன் வாங்கிட்டு போயிட்டான். நம்ம பேசுறதுக்கு யோசிதான். அப்ப எதற்கு நானோன்னு நம்மளை தகுதிப்படுத்திக் கொள்ளாம இருந்தால் நானோன்னு. இன்னொரு சேர் போட்டு உட்காருங்களேன். அடுத்த கிளாஸ் வந்துருச்சா? மேடம் பேர் என்ன? உங்க பேர் என்ன? என்ன? ஜெயசுதா. நல்ல அழகான பேர். பிள்ளைகளை கேட்கறது மாதிரி உங்கள்கிட்ட உங்க பேருக்கு அர்த்தம் என்னன்னு என்னால் கேட்க முடியாது. வெற்றி, மகிழ்ச்சி. அப்ப இப்ப என்ன சொல்லியிருக்கேன்? அது மாத்திரம் ஞாபகம் இருக்கு. சார் சொல்றதை கேட்டு முன்னேறுகளான்னு சொன்னா அதை விட்டுட்டு என்ன ஞாபகத்தில் இருக்கு? நன்றியின் பால் விற்பது அறிவு, நன்றியின் பால் விற்பது அறிவு. எது? இப்ப உங்களை இவர்களிடம் 2 ஆண்டுகள் ஒப்படைச்சா உங்களை அழகான சிலையாக உருவாக்க அவர்களால் முடியும். சரியா? நீ மனப்பூர்வமா தேடுனா கிடைக்கும். தேடுனா சரி. இப்ப நாணாமை எதற்கு நாணோன்னு சார? தகுதிப்படுத்திக் கொள்ளாததற்கு நாணோன்னு. சரியா? எல்லாருக்கும் அடுத்தது எழுது. அறிவு பொது, அறிவு பொது, ஆற்றல் பொது, அறிவு பொது, ஆற்றல் பொது, சுடர்மிடு மிகும் அறிவுடன் படைத்து விட்டாயனா. பாரதி என்ன சொல்றான்? என்ன அறிவு இருக்கா உங்களுக்கெல்லாம்? உங்களுக்கெல்லாம் என்னப்பா இருக்காங்க? என்ன அறிவு? சுடர் மிகும் அறிவு இருக்கா? பொதுதானா எல்லாருக்கும்? ஆனா ஒருத்தர் 50 மார்க் வாங்குறாரு. 50 ஹாய் எழுதுங்க. 50 50க்கு பக்கத்தில் அவனுடைய பயிற்சி பிளஸ் முயற்சி 50%. எது 50%? பயிற்சியும் 50%. அதனால எத்தனை மார்க் வாங்கியிருக்கேன்? இந்த ஐன்ஸ்டீன் ஒரு பெரிய விஞ்ஞானி சொல்றாங்கல்ல, அவருடைய மூளையை எடுத்து பார்த்தாங்களாம்.
அதுவும் 1 கிலோ 300 கிராம் தான் இருக்கான். நம்ம வீட்டு மூளையை எடுத்து பார்த்தா என்ன, அதுவும் அவ்வளவுதான். அறிவு பொது 50 மார்க் எடுத்தா என்ன பொருள்? 20 மார்க் எடுத்தா 20 எழுது என்ன பொருள்? பயிற்சி முயற்சியும் 20%. 100 எழுது பயிற்சி முயற்சியும். எழுதிட்டியா? எழுதவே இல்லையே. ஏன் எழுதுப்பா? இந்த இதை நீ திருப்பி பார்த்தா உனக்கு அந்த நொடி ரெக்கார்ட் ஆகுறீங்க. சில மேலே ஃபோட்டோஸ்லாம் எடுக்க சொன்னேன். ஏன் அந்த நொடி என்ன ஆகுது? ரெக்கார்ட் ஆகுது. பின்னாடி அதை எடுத்து பார்க்கலாம். புரியுதா? இப்போ என்ன சொல்லியிருக்கேன்? நீ பயிற்சி செய்யாமல் இருக்கிறதுக்கு நாணணும், முயற்சி செய்யாமல் இருக்கிறதுக்கு நாணணும். நாணாமை. புரியுதா? எதற்கெல்லாம் நாண வேண்டும், வெட்கப்பட வேண்டும், அதை மாற்றிக்கணும். 2வது என்ன சொல்றதுக்கு கீழே எழுது. 2வது என்ன சொல்லிருக்கிற குறள்ல? நாடாமை. எழுதையா? எதையெல்லாம் நாட வேண்டும், எதையெல்லாம் தேட வேண்டும், எதையெல்லாம் ஆராய வேண்டும். நாடுதல் அப்படிங்கிறதுக்கு தமிழ் சொல்லுக்கு பொருள் கண்ணு என்ன பேர்? என்ன? மகாதேவன். தேவன். அதுல என்ன தேவனா? என்னையும் அடியிருக்க இது வரைக்கும் டிகிடர் பாதை தவறு செய்தல் வலிதாங்கும் கல்தான் சிலையாகிறது. அறிவு பொது. ஏன் 50லே நிற்கிற? 100 எழுது. இங்கிட்ட எழுதிட்ட கைதிட்டுக்க தம்பிக்கு. இப்போ நாடாமை கரை. எதையெல்லாம் நாட வேண்டும், எதையெல்லாம் தேட வேண்டும். கீழே எழுதுவே. தேடினால் தேடினால் தேடாததும் கிடைக்கும். தேடினால் என்ன கிடைக்கும்? தேடாததும் கிடைக்கும். தேடினால் தேடாததும் கிடைக்கும். நேற்று நான் பிஎட் காலேஜுக்கு பேச போனேன். அழகப்பா யூனிவர்சிட்டி பிஎட் காலேஜுக்கு 105 பேர் பிஎட் 2வது வருஷம் படிக்கிறாங்க. டிகிரி முடித்தவங்க ரொம்ப சிறந்த. அவங்களுக்கு பேசுறதுக்காக ஒரு புத்தகத்தை தேடினேன். அந்த புத்தகத்துக்கு பேர் காண்ட் ஹர்ட் மீ. CANT. காண்ட் கெனாட் எழுதுங்க. சும்மா ஒரு இதுக்காக சார். காண்ட் ஹர்ட் மீ. என்னை காயப்படுத்த முடியாது, ஒருபோதும் காயப்படுத்த முடியாது அப்படின்னு டேவிட் காகின் அப்படின்னு ஒருத்தர் எழுதின புத்தகம். யார் பேர் எழுதுன? காகின். DAVID. இதை போய் தேடுங்கிறதுக்காக உங்களுக்கு என்னடா 2 பேரும் ஒரு நோட்டா எழுதுது? ஏன் அவன்கிட்ட கேட்குற? பேரா இல்லையா? டேவிட் காகின். GOGGIN. டேவிட் காகின் அப்படிங்கிறவர் எழுதின புத்தகம் காண்ட் ஹர்ட் மீ. என்னை காயப்படுத்த முடியாது. இதை நீங்கள் தேடி பாருங்க. 60-40ன்னு பேசியிருக்கேன். இதை 60-40. உங்கள் ராஜா சார்கிட்ட என்னை இங்கே அழைச்சிக்கிட்டு வந்தார். அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. யாரு? ராஜா சார். அவர்கிட்ட இந்த சொல்லியிருக்கேன். சரியா? அவர்கிட்ட கேளுங்க. அவர் சொல்ல அந்த புத்தகத்தை தேடுற போது இந்த டேவிட் காகின் நெவர் ஃபினிஷ்டுன்னு ஒரு புத்தகம் எழுதினார். நெவர் ஃபினிஷ்டு. கீழே நெவர் ஃபினிஷ்டு. ஒருபோதும் ஒருபோதும்
ஓய மாட்டேன். நெவர் ஃபினிஷ்ட், நெவர் ஃபினிஷ்ட், ஒருபோதும் ஓய மாட்டேன் அப்படின்னு அவர் எழுதுகிறார். அது மிகச்சிறந்த புத்தகம். 60-40 நான் வினைதித்தான்னு போட்டு 60:40 போட்டிங்கன்னா இந்த பேச்சு வருது. தேடிப்பாரு, தேடினால் தேடாததும் கிடைக்கும். நான் போய் தேடினது ஒரு புத்தகம், ஆனால் கிடைச்சது இன்னொரு புத்தகம். 2 மிகச்சிறப்பான புத்தகம். அது பல ரூல்ஸை சொல்லுது அந்த புத்தகங்கள். ஒரு 2 நிமிடம் தான் இருந்தாலும் அந்த புத்தகத்தை சொல்லிட்டேன். அதனால் உங்களுக்கு சொல்லிவிட்டு அடுத்ததுக்கு போகிறேன், மற்றதை குறைச்சிக்கிறேன். நான் 3 விதிகள், வின்னிங் ரூல்ஸ் அப்படின்னு எடுத்து பேசினேன், எழுதிக்கிறேன். வின்னிங் ரூல்ஸ், வாழ்வியல் விதிகள், 3 வெற்றி விதிகள். என்ன ரூலு? வின்னிங் ரூல்ஸ். 1 90-10, 90-10, 90:10. என்னடா என்ன வாழ்வியல் விதிகள்? 3 விதிகள். அதுக்கு தலைப்பு என்ன? வின்னிங் ரூல்ஸ். 90-10. அதாவது நடக்கிறது 10 தான், 90 நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம்னு இருக்கா. நடக்கிறது எவ்வளவு? 10%. விளைவு நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்னு. நான் இப்போ ஒரு கதை சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒருத்தர் உட்கார்ந்து எழுதிக்கிட்டு இருந்தாராம். என்ன பண்ணுறாரு? எழுதிக்கிட்டு இருக்கார். மனைவி காஃபியை கொண்டாந்து வச்சாங்க. புரியுதா? அப்பாடா வச்சாங்க. பையன் ஓடியாந்தவன் என்னாச்சு? காஃபி போட்டி. இதுதான் நடந்தது. அவர் சொன்னாராம், உள்ளே என்ன பண்ணி கிளிக்கிற, என் கையில் கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு அவர் சொன்னாராம். அந்த அம்மா கேட்டாங்களாம், நீங்கள் என்ன எழுதி கிளிக்கிறீங்க, குடிச்சிட்டு எழுதிருக்கலாம் அப்படின்னு அம்மா கேட்டாங்க. பையன் சொன்னானோ, ஏன் ஓரத்தில் வச்ச, நடுவில் வச்சிருக்கலாம்ல. நான் இங்கே என்னாச்சு? என்ன பாச்சு? சூழல் என்னாச்சு? நரகமாயிடுச்சு. நடந்தது 10, விளைவு 90. ரெஸ்பான்ஸ், ரியாக்ஷன், ரெஸ்பான்ஸ். 90-10 எழுதிட்டீங்களா? தூண்டல் அப்படின்னு எழுது. தூண்டல்னா ஒரு விஷயத்தை தூண்டுவது. துலங்கல் அப்படின்னா தூண்டலுக்கு ஆங்கிலத்தில் ஸ்டிமுலஸ். ஸ்டிமுலஸ், எஸ்டி, ஸ்டிமுலஸ், எஸ்டி. அப்புறம் எழுதுனா தான் கை வருது. ஸ்டிமுலஸ், STMUL, ஸ்டிமுலி, ஸ்டிமுலஸ். துலங்கல் அப்படின்னா ரெஸ்பான்ஸ். இப்போ இதை மாற்றி சொல்கிறேன் கேளு. அவர் சொன்னாரா, காஃபி ஆவி பறக்க குழகுழன்னு அவளை கெட்டியா மனமாக இருந்துச்சு. நான் என்ன எழுதுறேன், குடிச்சிட்டு எழுதியிருக்கலாம்ல, குடிச்சிட்டு எழுதியிருக்கலாம்னு அவர் சொன்னார். அந்த அம்மா சொன்னாங்களாம், நான் என்னங்க உள்ள பெருசாக பண்ணுறேன், இதை உங்கள் கையில் கொடுத்துருக்கலாம், நீங்கள் குடிக்கிற போது பக்கத்தில் இருந்து நீங்கள் எழுதுறத ரசிச்சிருக்கலாம், ரசிப்பாங்களா, பக்கத்தில் நின்றுருக்கலாம், சரியா அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்களாம். பையன் சொன்னானா, நான் தான் கவனமாக இருந்திருக்கணும்ப்பா, தவறு என் மீதுன்னா. இப்போ என்னாச்சு அந்த இடம் சொர்க்கமாக நடந்தது. எவ்வளவுதான் கண்ணு எந்திரி, நடந்தது எவ்வளவுதான்? 10%. வெளிப்பாடுகள் எத்தனை சதவீதத்தை கொண்டாது? வான்னு எங்க அப்படி பாருன்னு 90%. பெர்ஸ்பெக்டிவ்ங்கிறான். இது 90-10 ரூலு, வாழ்வியல் விதி.
நீ ரியாக்ட் பண்ணுற போது கொஞ்சம் கவனமாக ரியாக்ட் பண்ணு. அந்த அந்த இடத்த நரகமாக்கிறாத. இது முதல் ரூல், வின்னிங் ரூல். ரெண்டாவது ரூலு 80-20. ரெண்டாவது ரூல் என்ன? 80-20. இதுக்கு பேர் பாரட்டோன்னு ஒருத்தன் கண்டுபிடிச்சது, சொன்னது. இது இருக்கு பாரட்டோ பிரின்சிபல்னு பேர். பாரட்டோ தமிழ்லேயே எழுது, பாவண்ணா ராணா இட்டன்னா டோவண்ணா போட்டு பாரட்டோ பிரின்சிபல் தேடு. சரியா? இது என்ன சொல்லுது? 80-20 ஒரு வகுப்பு. அதில் 20% பேர் தான் அந்த முயற்சியும் பயிற்சியும் இருந்து முதல் மதிப்பெண்களுக்கு போகிறாங்களாம். மித்த 80% ஏதோவில் இருக்காங்களாம். இங்கே ஏதோவில் இருக்கவங்க எத்தனை பேர்? அந்த 20% அதில் இருக்கவங்க எத்தனை பேர் கை தூக்குங்க? புரியுதா நான் சொன்னது? ஒரு வகுப்பில் முயற்சியும் பயிற்சியும் செய்யணும்னு உணர்ந்தவர்கள் போதும், மதிப்பெண் எடுத்தவங்க சொல்லலை. எத்தனை பேர் இருக்கீங்க? தூக்குங்கப்பா, கை இருக்குல்ல. கட், பாராட்டுறேன். தூக்கு. மகிழ்ச்சி 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 மகிழ்ச்சி, வாழ்த்து வாழ்த்து. அப்ப இந்த ஆசிரியர்களுக்கு சொன்னேன், நீங்கள் நாங்கள்லாம் அலுவலகங்கள் என்ன பண்ணுறோமா, நான் மேலாளர்களாக இருந்தேன். இந்த இங்கே எல்ஐசியில் மேனேஜராக இருந்தேன் நான். அங்கே இருக்க ஏஜென்ட்டுகளில் யார் நல்லா செய்கிறாங்களோ அவங்களோடய தான் போவேன். ஏன்னா அவங்ககிட்ட தான் பிஸ்னஸ் 20%. நான் கவனம் யார்கிட்ட செலுத்தியிருக்கணுமா, இந்த 50-80 இருக்காங்கல்ல அவங்கள அந்த இதுக்கு கொண்டாட சொல்லணும். நீங்கள் இந்த 50-80க்கு நிறைய பேர் இருந்தீங்க. நீங்கள் முயற்சி செஞ்சு 80 பேர், அந்த 20% தான் இந்த உலகம் கொண்டாடுதான். அதுக்குள்ளே வரணும். இந்த பிரின்சிபலுக்கு பேர் என்ன? 80-20 60-40. இவ்வளவு நான் அந்த புத்தகத்தை நினைவு வந்ததுனால இவ்வளவு தூரம் வந்துட்டேன். இந்த குரலுக்கு போய் முடிக்கிறேன். 60-40 என்ன சொல்லுது? ஐ எம் ஃபினிஷ்ட், ஐ எம் எக்ஸாஸ்டட். நம்ம என்ன பண்ணுறோம்? படிச்சு கிழிச்சிட்டேன். எக்ஸாஸ்டட், ஐ எம் ஃபினிஷ்ட், அவ்வளோதான் அப்படி நினைக்கிறேன். ஆனால் நம்மகிட்ட பயன்படுத்துறது 40% தானா, 60% எனர்ஜி மிச்சம் இருக்கான். நான் சொல்கிறது புரியுதா? 60-40 ரூல் என்னென்னு புரியுதா? நம்ம என்ன நினைக்கிறோம்? முடிச்சிட்டோம், படிச்சுட்டோம், அப்படின்னு நினைக்கிறேன். ஐ எம் ஃபினிஷ்ட், எக்ஸாஸ்டட் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நம்மகிட்ட எவ்வளோ மிச்சம் இருக்கு? இதுக்கு ஒரு கிளாசிக்கான உதாரணம் சொல்கிறார். ஒருத்தன் ஒரு காட்டு வழியில் நடக்கிறான். சரியா? என்ன பண்ணுறான்? தண்ணி ரொம்ப தவிக்குது, தண்ணி குடிக்கல, காலெல்லாம் வலிக்குது, முடியல, அப்படி கீழே விழுந்துட்டான். ஓகே, விழுந்த 1/2 மணி நேரம் விழுந்து கிடக்கான். முழிக்கிறான். முழிச்சா தூரத்தில் ஒரு புலி இவனை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கு. தூரத்தில் இவன் திரும்பி எடுத்துக்கிறேன். என்ன பார்ப்பேன்? எந்திரிச்சு எல்லா வலுவையும் திரட்டி ஓடுவேன். எவ்வளவு இருக்கு மிச்சம்? அது மாதிரி ஒவ்வொருத்தையும் மிச்சம் இருக்கான். அதை பயன்படுத்த சொல்றாங்க. அதை இந்த கதை, நான் 2 கதை சொன்னேன். என்னென்ன புத்தகங்கள் பேரு? கான் ஹர்ட் மீ, இன்னொரு புத்தகம் நெவர் ஃபினிஷ். இந்த 2 என்ன சொல்லுதுன்னா, நம்மகிட்ட எனர்ஜி இருக்கு, பயன்படுத்துங்கிற. நிறைய இதை பயன்படுத்தாம பணத்தை கட்டிடுவானா? ஏன் அண்ணன் கட்டப்படாதா? இந்த பணத்தை போய் கட்டிடுவானா? அப்பா என்ன பண்ணுறாரு? என்ன சொல்கிறீங்களா?
என்ன பண்ணுறீங்க? செயல் நன்றேன்னு செயல். உங்கள்கிட்ட எனர்ஜி இருக்கு, மிச்சம் பயன்படுத்துங்க. கோ எக்ஸ்ட்ரா மைல் எழுது. இந்த நாடாமையிலே இவ்வளோ வச்சுக்கலாம். கோ எக்ஸ்ட்ரா மைல், கோ எக்ஸ்ட்ரா மைல் அப்படின்னா என்னப்பா அர்த்தம்? என்னப்பா இன்னும் வேர்டு ஒரு மைல் கூட. தாக்குப்பிடி பக்கத்தில் எழுது. தாக்குப்பிடி, நெவர் ஃபினிஷ். தாக்குப்பிடி கையில். எவெல்லாம் தாக்கு பிடிச்சாலும் அவெல்லாம் ஜெயிச்சிருக்கான். கடைசி நொடியில் தாக்கு பிடிச்சவெல்லாம் ஜெயிச்சிருக்கான். புரியுதா? புரியுதா? இன்னும் கொஞ்சம் எழுது, சீக்கிரமாக எழுது. முடிக்கிற எவ்வளோ நேரம் நான் பேசுறது எனக்கே தெரியல. இன்னொரு 10 நிமிஷம். இன்னும் கொஞ்சம் என்ன எழுத சொல்ற? என்ன எழுத சொல்ற தம்பிகளா? இன்னும் கொஞ்சம். ஒருத்தருடைய நிறைய கதை சொல்லிட்டேன். கதையை வாச்சு பிக் பாஸை ஞாபகம் வச்சுக்கிறது மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறேன். சரியா? இன்னும் கொஞ்சம். ஒருத்தருடைய மனைவி இறந்துட்டாங்க. ஒரு கூட்டம் நடக்கும். அந்த கூட்டத்தில் அவர் பேசுகிறார். பேசுகிற போது சொன்னாராம், நான் என் மனைவியோடு இன்னும் கொஞ்சம் அன்போடும், இன்னும் கொஞ்சம் காதலோடும், இன்னும் கொஞ்சம் அக்கறையோடும், இன்னும் கொஞ்சம் விட்டு கொடுத்தும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு பேசினாரா? மனைவி இருக்காங்களா? இருக்காங்களா? இல்லை. அதனால தந்தை தாயோடு வாழ கொடுத்து வைத்தவர்கள், அக்கா தங்கையோடு வாழ கொடுத்து வைத்தவர்கள், அண்ணன் தம்பியோடு வாழ கொடுத்து வைத்தவர்கள், நண்பர்களோடு வாழ கொடுத்து வைத்தவர்கள் அனைவரும் இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் என்னடா சொல், இன்னும் கொஞ்சம் அன்போடும், இன்னும் கொஞ்சம் அக்கறையோடும், இன்னும் கொஞ்சம் காதலோடும். நல்லா சொல்லி அந்த வார்த்தை. காதலோடும் அன்போடும் இன்னும் கொஞ்சம் விட்டு கொடுத்தும் வாழுங்க. கோ எக்ஸ்ட்ரா மைல். என்னது? இன்னும் இன்னும் இன்னும். சரியா? சரி. அப்ப 2வது சொல் என்ன சொல்லியிருக்கேன்? நாடாமை. அதுக்கு என்ன வார்த்தை சொல்லியிருக்கேன்? தேடினால். அதுக்கு அடுத்தது என்ன சொல்லிருக்கு? நாரின்மை. அது என்னப்பா நாரின்மை? வணக்கம் சார். நாரின்மை எழுதுங்க. இந்த சொல்லி யாரும் கேள்விப்படாத சொல்லு. எந்த சொல்லு? நாரின்மைங்கிற சொல்லு. யார கேள்விப்படாத சொல்லு. சரியா? வாங்க சார். ராஜா சாரா? வாங்க சார், இருக்காங்க சார். நாரின்மைனா அன்பின்மைன்னு அர்த்தம். நாரின்மைக்கு என்ன பொருள்? அன்பின்மை. நிறைய கதை சொல்லிட்டேன், நிறைய விஷயம் சொல்லிட்டேன். ராஜா சாருக்கு நன்றி சொல்லியிருக்கேன். அவர் 2 விஷயம் கேட்டுக்க சொல்லியிருக்கேன். கேட்டுக்க சொல்லிட்டு கேட்டுட்டுங்க. நானே சொல்லிட்டேன் என்ன சொன்னேன்னு. சரியா? இப்போ நாரின்மைனா அன்பின்மைன்னு அர்த்தம். அன்பு யாரு மேல எல்லாம் இருக்கணும் எழுது. சீக்கிரமா சீக்கிரமா 10 நிமிஷத்தில் முடிக்கிறோம். முட்டாளுக்கு என்ன இருக்காது? அன்பு இருக்காது. தன்னைத்தான் பெருசா நினைச்சுக்குவான். சரியா? இந்த நாரின்மை அப்படின்னா நாறு பூவோட சேர்த்து கட்டுது. இந்த அன்பாலே கட்டப்பட வேண்டும். நாரின்மை. யாரு மேலையெல்லாம் அன்பு இருக்கணும்? கேள்வி புரியுதுல? எழுது, சீக்கிரமா எழுதுங்க. யாரு மேலையெல்லாம் அன்பு இருக்கணும்? யாரு மேலையெல்லாம் அன்பு? யார் மேலையெல்லாம் அன்பு? அன்பு அன்பு யார் மேலையெல்லாம் அன்பு?
யார் மேலையெல்லாம் அன்பு? அனைவர் மீது கூட போட்டாரு. அன்பு குறிப்பிட்ட எழுது. யார் மேலையெல்லாம் அன்பு? அன்பு தம்பி, அன்பு யார் மேலாம் அன்பு? கட் நல்லா எழுதியிருக்கா தம்பி. பேர் என்ன? அம்மா, அப்பா, அக்கா, நண்பே. நண்பேண்டான்னு ஒருத்தர் இருக்கான், பொல்லாத ஆளு. நண்பே நண்பேண்டா கொண்டு போய் விட்டுறவெல்லாம் நண்பேந்தான். அதாவது அம்மாவை தேர்ந்தெடுக்க முடியாதான், அப்பாவை தேர்ந்தெடுக்க முடியாதான், சகோதரனை தேர்ந்தெடுக்க முடியாதான். யாரை தேர்ந்தெடுக்கலாம்? கவனமாக இருங்க. எங்கேயாவது கொண்டு போய் விட்டுடுறாங்க, கவனமாக இருங்க. எங்கேயாவது கொண்டு போய் விட்டா நன்றின்பால் மீட்பது அறிவு. நல்லது, சரியா? இப்போ அன்பில் நீ உயிர் வாழ்கிற வரை உன்னோடு கூட வருகிறவர் யார்? யாரா? பிறந்ததுலேருந்து அவன் கூட இருந்தா. அடுத்தவனை ஏன் காமிக்கிற? தைரியமா சொல்லப்பா. கையை காமிக்காத. பிறந்ததுலேருந்து மனைவி உன்னோட ஏனக்கா? அவர் இருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியல. இருக்காரு, எங்க இருக்கட்டும், நல்ல விதமாக இருக்கட்டும் அவர் வாட்டுக்கு. சரியா, அவரை விட்டுருவோம். இறைவன்னா வேற ஒன்றும் இல்லை, இவர்கள் எல்லாரும் இறைவன். நான் படைப்பதனால் இறைவன். யார் படைக்கிறானோ, யார் எழுதுகிறானோ, இந்த ஆசிரியர்கள் எல்லாம் இறைவன் படைக்கிறார். சரியா? இறைவன் வாழ்க. அடுத்தது அம்மா. நான் இப்ப என்ன கேட்கிறேன், அம்மா கடைசி வரைக்கும் வருவாங்களா? யாரு உன்னோட நீ இருக்கிற வர வாழ்க்கிற வர உன்னோட கூட வருவது யார்? 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 உடல் வருதா? உன்னுடைய உடல் வருது, உன்னுடைய உள்ளம் வருது. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் முடிக்கலாம். மணி எத்தனை சார்? 12:30 முடிக்கலாம் சார். இப்போ மணி 10 நிமிஷம். என்னென்ன வருது? உடல் வருது, உள்ளம் வருது, உறவுகள் அப்பதான் வருது, போகும். அப்ப முதல்ல உடலுக்கு அன்பு செலுத்துறதுங்கிறாங்க. சரியா? உடலுக்கு அன்பு செலுத்துறதுக்கு 3 D சொல்றாங்க. 3 D. 1 டயட். எழுது. டயட், DIET, டயட். 2 ட்ரில்லா, DRILL, ட்ரில். ட்ரில் என்ன? உடற்பயிற்சி. எல்லாரும் ஃபோனில் விளையாடுறீங்க, வெளியில் விளையாடுங்கிறாங்க. அதெல்லாம் பேசினா ரொம்ப நேரம் ஆகிட்டு எனக்கு. 3வது டிசிப்ளின். உடல் உன்னோட வரணும்னா எதையெல்லாம் தொடாத, எதையெல்லாம் தொடாத, எதையெல்லாம் தொடாத, எதைப்பா தொடக்கூடாது? டிசிப்ளின். எந்த பக்கத்தில் போக வேண்டாம்னு சொன்னேன்? புரிஞ்சுக்குங்க. டாஸ்மாக், எல்லாரையும். சிகரெட் முதல்ல இழுக்க இழுக்க இன்பம் தான், போயிடுவேன். சரியா? கவனம், டிசிப்ளின், கரெக்டாக டைம், அதெல்லாம் பார்த்துங்க. இது 3 D. உறவுகளை சொல்லி அடுத்தாப்பில் போகிறேன். உறவுகள் 4 T இருக்கான். 4 T. 1 டச். உறவுகள் சிறப்பாக இருக்கிறது. இதுவாக இருக்கிறதுக்கு 3 D சொன்னேன். இப்போ உறவுகளுக்கு 4 T சொன்னேன். அன்பு செலுத்துறது. முதல்ல உன்மீது அன்பு செலுத்து, அதான் முதல் விஷயம். 2 நீங்கள்லாம் எழுதியிருக்கீங்க, அம்மா அப்பாலாம் எழுதியிருக்கீங்க. சகோதரி, சகோதரி இருந்தால் இன்னொரு தாய் இருக்கிறதா அர்த்தமா? சகோதரி இருந்தால் என்ன அர்த்தம்? இல்லாட்டி எல்லாரும் சகோதரி ஆக்கிக்கலாம். சரியா? சரி. சகோதரன் இருந்தா இன்னொரு அரண் இருக்கான், பாதுகாப்பு. நீ உனக்கு ரத்தத்தை பாலாக்கி கொடுத்த அம்மாவுக்கு என்ன செய்ய போற?
தோள்லையும் ஆறுலையும் சுமந்தா அப்பாவுக்கு என்ன செய்யப்படும்? முதல்ல உனக்கு செய்யணும், அது சொல்லிட்டேன். தகுதிப்படுத்தி கொள்ளுன்னு முயற்சியும் பயிற்சியும் சொல்லிட்டேன். உடலுக்கு 3 D சொல்லிட்டேன். உறவுக்கு இப்போ 4 T சொல். முதல் T டச், தொடர்பில் இருக்கவங்க. அவுட் ஆஃப் டச் இஸ் அவுட் ஆஃப் மைண்ட். அவுட் ஆஃப் டச் இஸ் யாரோடையெல்லாம் நம்ம உறவில் டச்சில் இல்லையோ அவங்களாம் தள்ளி போயிட்டாங்க. 71 நான் கெமிஸ்ட்ரியை விட்டேன். நான் கெமிஸ்ட்ரி கிராஜுவேட். எனக்கு கெமிஸ்ட்ரி இப்போ நினைவே இல்லை. ஆனால் தொடர்ந்து ஆங்கிலத்தோடும் தமிழோடும் இருக்கிறேன். மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸோடு இருக்கிறேன். இன்சூரன்ஸோடு இருக்கேன். அது என்னோட இருக்கு. அவுட் ஆஃப் டச் இஸ் அவுட் ஆஃப் மைண்ட். உறவில் முதல்ல டச், ரெண்டாவது டாக், பேசுங்க. டச், டாக். மூன்றாவது ட்ரஸ்ட், TRUST, ட்ரஸ்ட், TRUST, ட்ரஸ்ட், நம்பிக்கையை வளர்க்கணும். நாலாவது டைம், உங்களோட கூட இருக்கு. இந்த 4 வச்சு உறவுகளை வளர்க்கணுங்கிறாங்க. யாரையும் பார்த்தா ஃபஸ்ட்டு 4 செகண்ட்ஸில் அவங்களை கவரலாமா? எழுது. முதல் 4 நொடிகளில் யாரையும் கவரலாமா? எழுது. முதல் 4 நொடிகள். இங்கே பாருவே, முதல் நொடியில் ஒருத்தரை பார்த்தா என்ன பண்ணுவேன்? முதல் நொடியில் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? என்னப்பா? ஸ்மைல். வெரி குட், ஸ்மைல். இப்போ பாருவே, ஒரு ரவுண்டு போடு, சின்ன ரவுண்டாக போடு, சின்ன ரவுண்டாக போடுப்பா. கண்டு இடத்துல இருக்க இடத்துல 2 கண்டு போடு. போட்டியா? மூக்குக்கு ஒரு சின்னதாக போடு. இந்த வாய் இருக்க இடத்துல ஒரு யூவை கவுத்து போடு. யூவை எப்படி போட சொல்ற? இப்படி போட சொல்ற. இங்க எப்படி இருக்கு படம்? ஐயோ, அருமையாக வரைஞ்சிருக்காரு, பாராட்டு. இதே மாதிரி ஒரு ரவுண்டு போடு பக்கத்தில். இதே மாதிரி உட்கார். இதே மாதிரி கண்ணு போடு. இதே மாதிரி மூக்கு போடு. இப்போ யூவை யூ மாதிரியே போடு. நல்ல பெருசாக போடப்ப. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? அழகா இருக்கு. பார்க்கலையே ஒரு மகிழ்ச்சியா. அடுத்தோட காமிக்கிறீங்க. அடுத்தவளே பாருங்க. அப்ப புன்னகை அணியாதவரை உன் ஆடை அலங்காரம் பூர்த்தியாகவில்லை. என்ன சொல்றாரு? புன்னகை எழுதுங்கப்பா. புன்னகை அணியாதவரை, புன்னகை அணியாதவரை உன் ஆடை அலங்காரம் என்ன ஆகல? என்ன ஆகல? பூர்த்தியாகவில்லை. You are not fully dressed. You are not fully dressed unless you wear a smile. WEAR அப்படிங்கிற ஒரு வார்த்தை எழுதிங்க, ஆங்கில வார்த்தை. WE அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? அணிகிறது. புன்னகை அணியாதவரை எது பூர்த்தியாகல? அதுக்கப்புறம் 2வது நொடியில் ஐ கான்டாக்ட் சொல்லும். ஐ கான்டாக்ட், கண் பார்வை. ஏன் நான் இவ்வளோ தூரம் நடந்துக்கிட்டே இருக்கேன்னா, காலையில் வாக்கிங் போகாதனால இல்லை, உங்கள் ஒவ்வொரு கண்ணையும் பார்க்கணும்னு நடக்க. புரியுதா? ஐ கான்டாக்ட். ஐ கான்டாக்ட்னா குரு குருன்னு ஒருத்தனை பார்த்துக்கிட்டே இருக்கிறது இல்லை. ஐ கான்டாக்ட் என்ன? நெற்றியை பாருங்க. எதை பார்க்கணும்? இதை பேஸாக வச்சுக்கிட்டு நெற்றியை பாருங்க. வழுக்கையாக இருந்தால் இது வரைக்கும் பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் தாழ்ந்தாலும், கதவை இதை தாழ்ந்தாலும்
அது ஆபத்து இல்லை. மூன்றாவது நொடி டச். முதல் நொடி பார்க்குற போது புன்னகைக்கிறீங்க அல்லது கண்ணை பார்க்கிறீர்கள் முதல் நொடியில், ரெண்டாவது நொடியில் புன்னகைக்கிறீங்க, மூணாவது நொடியில் டச் பண்ணுறீங்க. அது ஐ டச்சாக இருக்கலாம், ஹார்ட் டச்சாக இருக்கலாம், சரியா, டச்சிங்காக இருக்கலாம். டச், இங்கே டச் இடவா, இடவா நோட்டலி. இப்போ இவங்க செய்கிறத எல்லாரும் செய்யணும். என்னன்னா பக்கத்தில் இருக்க, நல்ல வேலை இங்கே பொம்பளை பிள்ளை இல்லை, பக்கத்தில் இருக்க பையனை பார்த்து கண்ணை பார்த்து சிரிச்சு கையை தொட்டு நீ அழகா இருக்க ஒரு பொய்யாவது சொல்லு, சரியா? என்ன பண்ண போறீங்க? ஒரு நல்ல வார்த்தை, வாழ்க்கை வளமுடன், நல் வாழ்த்து, ஏதாவது சொல்ல போறீங்க. இதுதான் முதல் நொடி. என்ன சொன்னேன்? ஐ கான்டாக்ட். ரெண்டாவது நொடி ஸ்மைல். மூன்றாவது நொடியில் டச். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே கொடுவே கையை கொடு, இங்கே பாருவே. சில பேர் கை கொடுக்குற பேர் வழின்னு அமுக்கி அப்படி ஜிம் டச்சா, இதுக்கு பேர் என்ன டச்சு, சரியா? சில பேர் ஃபிங்கர் டச்சா, இதுக்கு பேர் என்ன டச்சு, ஃபிங்கர் டச்சா. சில பேர் கை கொடு, இப்படி இப்படிலாம் இப்படி சொன்னால் இதுக்கு பேர், இதுக்கு பேர் என்ன? நான் அப்பர் ஹேண்டு, அவர் கீழே இருக்கார். இப்படி கொடுத்தா அவர் இப்போ இப்படி கொடுக்குறவன் லோயர் ஆயிடலாம், சரியா? அப்போ சரியான இதில் கொடுக்கணுமா, சரியா? இப்போ அது மாதிரி அதற்கப்புறம் வாழ்த்துறீங்க. என்ன சொன்னேன்? வாழ்க்கை விழமுடன் ஏதாவது இங்கே எல்லாரும் செய்யுங்க, செஞ்சுட்டு இதோட முடிக்கலாம். 2 பேரும் முதல்ல செய்யுங்க. என்ன பார்க்க, என்ன சொல்லியிருக்க, என்ன சொல்லியிருக்க? கண்ணை நல்லா பாரு. எழுதுவே நகை உவகை, அப்படி 2 வார்த்தை எழுது. நகை உவகை. நகைங்கிறது ஒரு கிராம் எவ்வளவு? ஒரு கிராம் எவ்வளோடா பாருங்க, உங்களுக்கெல்லாம் எவ்வளவு புன்னகை கொடுத்துருக்கேனா. சரி, நகைங்கிறது வெளிப்பாடு, உவகைங்கிறது மனசில் இருக்கா. மனசில் மகிழ்ச்சி இருந்தால் தான் அது வெளிப்பாடு நல்லா வரும். அதனால சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவைது. சித்தம் அழகுனார். அழகு எது? அழகு எது? சித்தம், மனசு தான். இப்போ என்ன பண்ணுறீங்க? எல்லாரும் நோட்டை வச்சுட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கண்ணை பார்த்து சிரித்து கை கொடுத்து ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்க. செய்ய செய்த சரியா? உட்காருங்க. எல்லாரும் பண்ணிட்டீங்களா? அதாவது சத்தப்படாது, பாட்டு போதும். இன்னைக்கு வீட்டுக்கு போய் அம்மாட்ட காலை தொட்டு டச், கையை தொட்டு, இன்னைக்கு ஏதாவது சாப்பாடு எத்தனை பேரை கொண்டு கொடுத்து விட்டாங்க? எல்லாருக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு ஒரு பாராட்டுங்க, சரியா? அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. நல்லா தானே பள்ளிக்கூடத்துக்கு போனேன், என்ன ஆச்சு, சரியா? அப்போ பாராட்டுங்கள். 4வது நொடியில் வாழ்த்துங்கள். எழுது, வாழ்த்துங்கள், பாராட்டுங்கள், முக்கியமாக நன்றி கூறுங்கள். இப்போ நான் 5 நிமிடம் தரப்போகிறேன். இன்னொரு தாள் எடுக்கிறீங்க, அதில் உங்கள் பேர் போடுறீங்க, உங்களுடைய வகுப்பு போடுறீங்க, உங்களுடைய ஃபோன் நம்பர் போடுறீங்க. இங்கே என்னென்ன போட போகிறீங்க? இதில் எதெல்லாம் கற்றுக்கிட்டீங்க? இதெல்லாம் கற்றல் முறை. இவ்வளவுன்னு வேற நான் சொன்னதை அடுத்தவனை பார்க்க வேண்டாம்.
இதை வச்சு பார்த்தீங்கன்னா நான் உங்கள் தலைமை ஆசிரியர் மூலமாக ஒரு நல்ல புத்தகம் உங்களுக்கு தர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். சிறப்பாக இருக்குது. சரியா? சரியா? இப்போ இந்த குறளை முடிச்சிருவோம். இப்போ என்னென்ன சொல்லியிருக்கோம்? எதற்கெல்லாம் நாடணும், எதையெல்லாம் நாடணும்? மனிதர்களை நாடுங்கள், அவர்களோடு புன்னகையுங்கள், பாராட்டுங்கள், வாழ்த்துங்கள், நன்றி கூறுங்கள். என்னெல்லாம் பண்ணணும்? மனிதர்களை நாடுங்கள், புத்தகங்களை நாடுங்கள். நாரின்மை என்ன சொன்னேன்? அன்பு. இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். அடுத்தது என்ன சொன்னேன்? இந்த மிச்சம் இருக்குது என்ன? யாதொன்றும் பேணாமை. இதுலையோ உடல் வருது, உள்ளம் வருது. பேணுதல், எதையெல்லாம் பேணணும்? ஒழுக்கம் பேணுதல். சரியா? சுற்றுச்சூழல் பேணுதல். இதெல்லாம் செய்கிறவன், சுற்றுச்சூழலை பேணுறவன் அறிவாளி. இல்லாதவன் யாரு? பேதை. அதுதான் இன்னைக்கு. அப்போ இன்றைக்கு ஒரு வளரும் பிள்ளைகளான உங்களோடு எனக்கு மிகப்பெரிய ஆசானாகிய பேராசானாகிய வள்ளுவனுடைய குரலோடு செலவழிக்க கிடைத்த இந்த நல்ல பொழுது, அதில் நிறைய சொல்லியிருக்கேன். 60-40 சொல்லியிருக்கேன், 90-10 சொல்லியிருக்கேன், 80-20 சொல்லியிருக்கேன். உறவுகள் சொல்லியிருக்கேன், உணர்வுகள் சொல்லியிருக்கேன், உடல் சொல்லியிருக்கேன், தேடினால் கிடைக்கும். அப்ப ஒரு குறளை வச்சு உங்க டைரக்ஷனை தேர்ந்தெடுங்க. எங்க போகணும், எதெல்லாம் ஒரு முட்டாள் செய்வான்னு சொல்லியிருக்கேன். அவன் வெக்கப்பட மாட்டான். எதற்கு நாண வேண்டும், எதற்கு நாட வேண்டும், எதனை நாட வேண்டும், எதனை அன்பு செலுத்த வேண்டும், எதனை பேண வேண்டும். சரியா? இவ்வளவு சரி. இந்த மிகச்சிறப்பான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த எனது இனிய நண்பர், இந்த பள்ளியை மிகச்சிறப்பாக நடத்தி செல்கிற சார் திருமிகு வெங்கடாச்சலம் சார் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. இதுவரைக்கு இதை சிறப்பாக ஒருங்கிணைத்த ஆசிரியர் பெருமக்கள் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நமது வெங்கடாச்சலம் சார் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க என்னை இங்கு அழைத்து வந்த, என்னோடு மிக அன்போடு உரையாடி வந்த திருமிகு ராஜா அவர்களுக்கு நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நிறுவனங்களில் ஒரு தலைமை பொறுப்பில் இருந்து நடத்தி செல்கிற திருமிகு முத்துக்கருப்பன் ஐயா அவர்களுக்கு நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்ட உள்வாங்கி இருப்பேன் நினைக்கிறேன் இந்த மாணவ செல்வங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய. இப்போ என்ன பண்ணுறீங்க? ஒரு பேப்பர் எடுத்து உன் மனசில் என்ன பட்டுச்சோ அதை ஒரு புல்லட் பாயிண்டாவோ அல்லது கருத்தாவோ அதை எழுதுறீங்க. சரியா? மகிழ்ச்சி. ஒரு நல்ல பேப்பர் எடு, எழுது. பேசக்கூடாது, பக்கத்தில் இருக்க பார்க்காத, ஓ மனசில் எழுது. உனக்கு என்ன தோணுதோ அது எழுது. போய் பக்கத்துல பார்க்குறாங்க என்ன அதெல்லாம் ஒன்று வரல சார் கூட சொல்லியிருக்காங்க.